ஆக்சுவலா நம்மளுக்கு கிடைச்சது வந்து ஓவரால் 700 ஏக்கர்ஸா? ஆமா ஓவரால் 700 ஏக்கர்ஸ் அந்த ஹெக்டார். இல்ல அந்த 18 ஸ்பாட் லட்சம் பேர் வருவாங்க, 20 லட்சம் பேர் வருவாங்கன்னு சொல்றாங்களே, அந்த அளவுக்கு பெரிய லேண்ட் அது. 50 லட்சம் பேர் கூட அங்க நிக்கலாம்ப்பா. அப்படியே போதுமா? யோசிச்சு பாருங்க, போன வாட்டி இது பண்ண ஏக்கரே எத்தனை, அது எவ்வளவு ப்ரோ நம்ம விக்கிற 200 ஏக்கர் அது 200 ஏக்கர். இது வந்து அந்த மாநாடுக்கு மட்டும் 500 ஏக்கர்ஸ் வந்து அலோகேட் பண்றாங்க. அந்த ஸ்பாட்ல வந்து 50 லட்சம் பேர் நிக்கலாம். ஐயோ ஆனா மதுரைக்காரங்க பெரிய குசும் பிடிச்சவங்க ப்ரோ. போன தடவை ஏர்போர்ட்ல வரும்போது நம்ம பசங்க எல்லாம் என்ன தெரியுமா கேள்வி பண்ணிட்டு இருந்தாங்க, டேய் எனக்கு தெரிஞ்ச அந்த அந்த கேரவன்ல உள்ள டிரைவர் வேனை வண்டி கிண்டி இன்ஜின் அமர்த்தி போட்டான்டா. ஏன்னா இந்த மதுரைக்கார பயலுக்கு தான் வண்டி வேனையும் நவுத்தி கொண்டு போறாங்க. ஏன்னா அவ்வளவு இல்ல அதை விட எல்லாம் ஒண்ணு வந்து சூப்பரா ஒண்ணு போட்டிருந்தாங்க. ஏண்டா அண்ணன் கொடைக்கானல்ல போயிருக்காருல, குளிரும்ல, ஒரு போர்வை எடுத்துக்கிட்டு ஒரு எடுத்து பாத்துட்டு வந்துருமாடா ப்ரோ. இவங்க எங்கேயாவது பேசி ப்ரோ, நீ என்னன்னாலும் நினைச்சுக்க, நம்ம சொல்லும் போது அந்த அணில் மோடுக்கு நம்ம பசங்க மாறிட்டாங்கன்னு வச்சுக்குவேன், வேற லெவல்ல போயிட்டாங்க. அவன் என்ன சொல்றாங்க, டே அது ஏரியா எங்கன்னு பாடுறா, கொடைக்கானல் தான், ஒரு வீக்கெண்ட் ட்ரிப்பை போட்டுட்டு வந்துருவோம், அண்ணன் டெய்லி ஓப்பன் வேன்ல தான் போறாப்புலையா, வாங்கடா அது இதுன்னு இங்க இருந்து இங்க பண்ணுன அட்டாசம் இருக்கு. கொஞ்ச நாளைக்கு அவர் ஜனநாயகம் ஷூட்டிங் முடிச்சுட்டு வரைத்தட்டியும் டெய்லி இவங்க சிலம்பல் தாங்கல ப்ரோ, உட்காந்து பயங்கர அலும்பு கொடுத்துக்கிட்டு இருந்தாங்க. செஃப் ப்ரோ, அங்க வேற ஏதாவது மாநாடு இதுக்கு முன்னாடி வேற கட்சி மாநாடு தான் நடந்திருக்கா? விஜயகாந்த் மாநாடு அந்த இடத்துல தான் இருக்கிற பெரிய மாநாடு. இது இருக்கிற பெரிய மாநாடுனா மதுரையில தேமுதிக மாநாடு, விஜயகாந்த் மாநாடு தான் பெரிய. எவ்வளவு பேர் வந்திருப்பாங்க ஒரு தோராயமா? ஒரு 5-6 லட்சம் பேரு. 6-7 லட்சம் 7 lakhs சொன்னாங்க. ப்ரோ ஆனா இந்த மாநாடு எக்ஸ்பெக்ட் பண்றது 20 lakhs people அப்படின்னு போட்டுருக்கானுங்க. அசால்ட்டா வரும் ப்ரோ. நாங்க திரும்ப சொல்றோம் 50 lakhs we target. கண்டிப்பா வந்து நம்ம செஃப் எப்படின்னா, நம்ம செஃப் வந்து எதையுமே இல்ல ப்ரோ, லைட்டா ஸ்பீக்கர் பண்ணா இல்லங்க சொல்ல முடியாது. கூட்டம் வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. சப்போஸ் வந்து டட்டோடா உங்க மைக் ஆஃப் வந்து கேதர் மைக் ஐயோ கேக்கலையா? டட்டோடா மைக் ஆஃப் பண்ணுங்க. டட்டோடா ஒரு டைம் கீழ இறங்கிட்டு வாங்களே, கீழ இறங்கிட்டு வாங்க, கரெக்ட் ஆயிரும். ஒரு டைம் கீழ இறக்கிடுவாரு, போயிட்டு வரட்டும். ஏன்னா அது வந்து சுத்தி இருக்க மாவட்டங்கள்லாம் இருக்கு, கன்னியாகுமரி, திருநெல்வேலி, தூத்துக்குடி, விருதுநகர் எல்லாமே ஒரு 200 கிலோமீட்டர் 250 கிலோமீட்டர் தான் டிஃபரன்ஸ். நீ வந்து இப்ப அண்ணன் 1 லட்சம் பேர் பாத்துருப்ப, சரியா? இது வந்து நார்மல். என்ன ஃபுல்ஃபில் கணக்கு எடுத்தனா மதுரையில பார்த்தோன்னா ஒரு 2-3 லட்சம் பேராவது நாங்களே இருப்போம். 2 லட்சம் பேராவது நாங்களே இருப்போம். புரியுதா? எல்லா பகுதியும் சேர்ந்து திண்டுக்கல், தேனி மாவட்டம், அங்கிட்டு விருதுநகர்ல இருந்து இங்கிட்டு ஃபுல்லா. ஆமா ப்ரோ, மதுரையை சுத்தி 250 கிலோமீட்டர் ரேடியஸ்ல போட்டோம்னாவே இப்ப நம்ம கிராஃப்ட் சொன்ன மாதிரி அங்கிட்டு கன்னியாகுமரி வரைக்கும் ஃபுல்லா கவர் ஆயிரும். தூத்துக்குடி அந்த மாவட்டம் ஃபுல்லா. ஆமா, எல்லாம் பக்கம் பக்கம். எல்லா மாவட்டம் பக்கம். சென்னையில இருந்து வரவங்களுக்கு ரொம்ப ஈஸி. நீ காஷ்மீர்ல இருந்து வந்தாலும் ஈஸியா வந்துடலாம். காஷ்மீர் டு கன்னியாகுமரி ஒரே ஹைவே ரோடு நாங்க தான்ப்பா. நம்ம செஃப் வந்தான்னா கண்டென்ட்க்கு பஞ்சமே இருக்காது, அள்ளி தெளிச்சு விட்டு போயிருவான். இப்போ திண்டுக்கல் டு மதுரை வந்து 1.5 hours, திண்டுக்கல் டு தேனி 2 hours, அந்த சைடும் 2 hours. அதான் திருச்சி டு மதுரையும் கம்மி தான். சோ எல்லாமே பக்கத்துல தான் இருக்கு. அதிகபட்சம் 150-200 கிலோமீட்டர் இதுலதானே வரும். அதனால குட்டி எழுந்து போவாங்க, அப்படியே வந்து வண்டி கட்டிட்டு போற மாதிரிதான் இருக்கும். வந்து இங்க சென்னையில இருந்து கிளம்பி போறேன்றான், அங்க இருந்து கோயம்புத்தூர் எக்ஸ்டெண்ட் வரைக்கும் போலாம். அங்கிட்டு கன்னியாகுமரியில போனேன்னா அங்கிட்டே ஒரு 5-6 மாவட்டம் ஆகி போயிருது. கோயம்புத்தூர்ல இருந்து எவ்வளவு நினைக்கிறா டிபி? 200 கிலோமீட்டர் தான் கோயம்புத்தூர் டு மதுரை, ஈஸியா வந்துடலாம் டிபி. ஜஸ்ட் 3-4 hours. அவன் சென்னையில இருந்தே கிளம்புறான் 450-500. நானும் இதுதான் சொல்ல வந்தேன். கேரளாவை தான் இப்ப சொல்ல வந்தேன். நல்லா கரெக்டா எடுத்துட்டு அந்த பாயிண்ட். இங்க மதுரை டு இப்ப கேரளாவை போகணும்னா பக்கத்துல குமுளி பாரு இருக்கு. குமுளி டு மதுரை வர்றதுக்கு எவ்வளவு ஆகும்? 4 hours தான், 4.5 hours தான் மேக்ஸிமம். அங்கிட்டு வரணும்னா வந்துருவாங்க. நண்பா குற்றால வழியா ஈஸியா வரலாம் நண்பா. சேட்டன் எல்லாம் பார்டர்ல நிறுத்தி அனுப்பிச்சு விடுங்கயா. ஐயோ சேட்டன்ஸ் எல்லாம் உள்ள விட்டீங்க,
இது பண்ணி ஓ விட்டுருவாங்க. சேட்டன் சொல்லட்டா ஏடா ஐயோ அவங்க அவங்க வேற லெவல்ல வந்துகிட்டு இருப்பாங்க. என்ற பகவதி என்ற பகவதி எப்படிவாங்க ஏ, அவங்க ஏற்கனவே உட்காந்துக்கிட்டு நாங்க பெருசா நீங்க பெருசா நம்ம கூடயே வந்து இது பண்ணிட்டு இருப்பாங்க, உரண்டு எழுதுகிட்டு இருப்பாங்க. டஃப் கொடுப்பானுங்க சேட்டன்ஸ் நம்மளுக்கு. ஆமா, சேட்டன்ஸ் நமக்கு ரொம்ப டஃப் கொடுப்பாங்க. உஷாரா இருக்கணும் அவங்கள்ட்ட. ரஜினி முருகன் படம் மாதிரி, தம்பி போ அங்கிட்டு போய் ஓரம் விளையாடு போ அப்படின்ட்டுருவோம் நாங்களாம். இல்ல விஜயனே பாப்பாருடி இந்த சேட்டன்ஸ் அவங்கள பத்தி அவருக்கு ஏற்கனவே தெரியும். இந்த கேரளால போய் பார்த்தாப்புல இல்ல கார டோரே எடுத்துட்டு போனானுங்க ப்ரோ அவனுங்க. அவங்க நம்மளை விட மோசமானாங்க. மதுரைக்கார பயிலும் வேனை நவுட்டி தான் கொண்டு போனாங்க. சேட்டன்ஸ் அதெல்லாம் ஒரு படி மேல. அன்னைக்கு வேன் மிதந்துட்டு போச்சு, நாங்க எல்லாம் தூக்கிட்டு போனோம் வேனை. நவுத்திட்டுலாம் போல, தூக்கிட்டு போன ரோட்லயே வேன் இல்ல ப்ரோ. அன்னைக்கு ஆனா சரியான ஃபன் என்னன்னு தெரியுமா? அந்த கும்பளைங்க மாதிரி எல்லாம் அந்த பூசணிக்காய் மாதிரி சுத்துவாங்க இல்ல, அது என்னது ஆரத்தி அது. அப்புறம் பால் பாக்கெட் அடிக்கிறதுக்கு என்னன்னா ஒரு போலீஸுக்கு மூஞ்சில அடிச்சுட்டான் ப்ரோ, காதுல. போலீஸ் நினைச்சுப்பாங்க பார்த்தா யாரா இவனுங்க. பக்கத்துல அடிச்சவனுக்குலாம் அட்டிய பார்க்கணும், பொலியூர்னு அடி விழுந்துச்சவனுக்கு. இவங்களும் சும்மா இல்லாம பால் பாக்கெட் தூக்கிட்டாடா போவீங்க. அதெல்லாம் பரவாயில்லையா, நம்ம அந்த விசு கீழே இருக்காப்புல வந்து சொன்னாப்புல நல்லா இருக்கும். இல்ல ப்ரோ, இப்போ அந்த இது மாட்டுவாங்க தெரியுமா, அது பேர் வந்துட்டேன் ப்ரோ. என்னன்னா விக்கிரவாண்டி மாதிரி ஒரு ரேம்ப் வாக் அங்க இருந்துன்னா நினைச்சு பாருங்க, மதுரை மாநாடு இந்த அழகருக்கு தண்ணி கோரி அடிப்பானுங்க, அந்த மாதிரி சினாரியோ. அண்ணனை பார்த்து அனுப்பிவிடுங்க முடிஞ்சிட்டு. கரையில இருந்து 100 அடி உயரத்துல வச்சிருவோம் ரேம்பாக்க வந்துட்டு. தம்பி இந்த வாட்டி ரேம்ப் பாட்லாம் 10 அடி இருக்கும், யாருமே ஏற முடியாது. ஏன்னா ஸ்டேஜ் உடைச்சுட்டுருவோம் நாங்க. இல்ல ரேம்ப் வாக்குக்கு இந்த தடவை பாட்டு டிவிக்கு ஆந்தம்லாம் கிடையாது. அழகர் வராரு அழகர் வராரு. அந்த பாட்டு போட்டீங்கன்னா என்ன பண்ணுவாங்க வந்து பீதி ஆகுது நமக்கு வந்து. கொஞ்சம் பயமா தான் இருக்கு எனக்கு இவங்க இருந்து மதுரைக்கார பயிர்கள் நினைச்சோம்னா இவங்க மோசமானவங்கயா. என்ன விக்கிரவாண்டிலேயே அந்த இது அந்த அவ்வளவு வந்தாங்க. இங்க எல்லாம் ரொம்ப உஷாரான பத்திரமா கூட்டிட்டு வரது இறங்குவாங்க பாருங்க உள்ள மாநாடுக்குள்ள. மாட்டு வண்டியில இறங்குவோமா? யாரு பாத்து மாட்டு வண்டியில வந்தா நான் கேவலமா. இல்ல விஸ் கேவலத்துக்கு சொல்லலையா, நம்ம கிராமத்துல இருந்து. அதான் மாசு, அதான் மாசு. ஒரு 100 மாட்டு வண்டியில கட்டிட்டு வர்றத யோசிச்சு பாரு. நீ வந்து நீ இந்த படம் நாட்டாம படம், சூரிய வம்சம் படம் அல்லது வந்து தேவமகன் அதெல்லாம் வந்து அதெல்லாம் ஒரு அந்த படையப்பா இது அதெல்லாம் ஒரு மேட்ரே கிடையாது. இது வந்து டேய் நீங்க கஷ்டப்பட்டு செட்டிங் பண்ணி படம் எடுக்கிறதா அண்ணன் வந்து அடே 50 வருஷம் தமிழ் சினிமால பார்த்த மொத்த சீனையும் ஒரு மாநாட்டுல காட்டிட்டு தருவாங்க ப்ரோ. அவன் உட்காந்து எண்ணிக்கிட்டு இருக்காங்க ப்ரோ. 28 இன்னைக்கு கூட சேர்த்து 29 நாள். என்ன அவர் 33 நாள் இருக்குல்ல அனௌன்ஸ் பண்ணாப்புல. ஒரு நாளையும் எண்ணிக்கிட்டு உட்காந்து எனக்கு தெரிஞ்சு அங்க ஊர்ல ஒரு லட்சக்கணக்கான கறி தோசை, லட்சக்கணக்கான புரோட்டா வேண்டாம் அண்ணன் சாப்பிடுன்னு கொண்டு வந்து இன்னைக்கு டாந்துருவாங்க மாநாட்டுல. எனக்கு தெரிஞ்சு இவரெல்லாம் மதுரைக்கு வந்து எனக்கு தெரிஞ்சு மாநாட்டுக்கு ஒரு 2 நாளைக்கு முன்னாடி கேரவன்ல வந்து உட்கார்ந்துருவாப்ல. அண்ணனுக்கு படையிலே நடக்கும்ப்பா. அண்ணனுக்கு படையிலே நடக்கும். அண்ணனை தங்குற இடத்துல ஃபுல்லா கவர் பண்ணிடுவானுங்க. ஃபுல்லா கவர் பண்ணிடுவாங்க. வர்றதே காட்ட மாட்டாங்க பாருங்களேன். அதுக்கு கூட அண்ணன் வந்து தோசைல வராமா. அண்ணன் வந்து தோசைல வராமா. அண்ணனுக்கு ரொம்ப தோசை பிடிக்குமா. நான்வெஜ்ல வருங்க மெயினா ஒரு மட்டன் ஆனா நீங்க கட்சி நடத்தணும்னு இந்த மதுரைக்கார பயிலுவ பாருங்க எதெல்லாம் பேசி திடுறீங்கன்னு. அடே அவர் பாவம்யா, பார்த்து மனுஷனும் பத்திரமா. அண்ணனுக்கு மாநாடுல பெண்கள் கூட்டம் வந்து கண்ணா பின்னாடி இருக்கும் பாருங்க இந்த மதுரை மாநாட்டுல வந்துட்டு. கண்டிப்பா டெஃபினெட்லி. அது நானுமே 100% எதிர்பார்க்கிறேன் ப்ரோ. இந்த தடவை நிறைய அம்மாமார்கள் எல்லாம் வருவாங்க.
எனக்கு தெரிஞ்சே ஏகப்பட்ட பேர் இங்க பிளான் பண்ணிட்டு இருக்காங்க. அதான் சொல்றேனே, இந்த மாநாடு எப்படி ஆக்கிவிட்டாங்க என்ன, கடைசியில திருவிழா மாதிரி ஆக்கிவிட்டீங்க நீங்க எல்லாரும் ஆமாப்பா, சேர்ந்து. எங்களுக்கு சித்ரா திருவிழாப்பா. எவனை கேட்டாலும் எனக்கு சவுத்துல அந்த நான் போறேன் ஒரு போறேன். மதுரை ஏர்போர்ட்டுக்கு போனதுக்கே வந்து அந்த கல்ல இருக்கிற மியூசிக் போட்டாங்கல்ல, இன்னமும் அப்பப்ப எடுத்தது நான் அதை பாத்துக்கிட்டே இருப்பாங்க. பயங்கரமா இருக்கும் கிராஃப்டே அது ப்ரோ, சூப்பரா இருக்கும் ப்ரோ. அது அப்படியே அது கனெக்ட் ஆகும் ரெண்டுமே. ஒன்றும் இல்லையா, அது ஒரு எடிட் ஒன்று போட்டிருப்பாங்க கரெக்டா. அண்ணன் திரும்பி பார்த்து கையை காட்டுறப்ப அந்த ஒரு பீட் ஒன்று எங்களுக்கு இறங்கும். அந்த ஃபாஸ்ட் பீட் வர்றது அந்த எடிட் போட்டு விட்டுருப்பாங்க. அதை அனுப்பிச்சு விடுறேன் பாருங்க, மேல போட்டு விடுறேன். வேற மாதிரி இருக்கும் அது. அந்த அந்த ஒரு பெல் அடிக்கும், டிங் டிங் அடி வாயப்போம். அதுக்கப்புறம் மியூசிக், அதுக்கப்புறம் தான் அந்த வைபே இருக்கு. அதுவும் அன்னைக்கு வர அன்அபிஷியல் தான், கன்ஃபார்மும் சொல்லல ஏர்போர்ட்டுக்கு வராருண்டு. அதுக்கே அவனுங்க அலப்பறை இப்படி பண்ணி வச்சிருக்கானுங்க. அங்க ஏர்போர்ட்ல இருந்தா அவர் இறங்க முடியும், அப்புறம் எப்படி அவர் வருவாரு? எனக்கு தெரிஞ்ச அண்ணன் தடவை ஏர்போர்ட்ல வர மாட்டார் ப்ரோ. வேற ஏதாவது ரோட்லயே வந்துருவாப்புல. ஹெலிகாப்டர் தான் வரணும். ஹெலிகாப்டர் தான் வரணும். ஹெலிபேட் போட்டுடலாம். ஹெலிகாப்டர்ல எல்லாம் வர விட மாட்டாங்க ப்ரோ. நீ வேற நம்பிக்கிட்டு இருக்கியா? ஹெலிகாப்டர் மேல ஏறும்போது கம்பி பிடிச்சி ப்ரோ வந்து ஒரு இந்த விக்ரவாண்டி ஸ்பீச் மாதிரி ஒரு ஸ்பீச், ஒரு மணிக்கு ஒரு ஸ்பீச், மொத்த நேஷனல் மீடியா எப்படி இருக்குன்னு நினைச்சு பாருங்க வைப்பு. அப்புறம் ஒரு அண்ணன் 10 நிமிஷம் பேசினாலும் சரி, இல்ல 1 மணி நேரம் பேசினாலும் சரி, பேசினா மட்டும் போதும், சும்மா தெரிச்சிருவாங்க. எனக்கு வெற்றி மாற கெட்டப்ல வந்தா இது செமையா இருக்கும்னு நினைக்கிறேன். அந்த வெர்ஷன்ல அந்த கெட்டப் இந்த மாநாட நம்ம எப்படி பாக்கணும்னா, இப்போ விக்ரவாண்டி அந்த மாநாடு நடந்ததுக்கு அப்புறம் ஒரு பெரிய ஹைப் வந்து பெரிய மக்கள் மத்தியில, அது வந்துட்டு இந்த எலெக்ஷனுக்கு இந்த மாநாடு யூஸ் ஆகுற மாதிரி அந்த ஹைப்போடயே கொண்டு போகணும். செட் பண்ணணும். டிஎம்கே வர்சஸ் டிவிகே, ஏடிஎம்கே கிடையாது, அந்த மாதிரி செட் பண்ணணும். டிவிகே வர்சஸ் டிவிகே தான். இதுக்கு அடுத்து நீங்க டிஎம்கே கொண்டு வரீங்க மாநாடுக்கு அப்புறம். டிவிகே அரே உங்க அலும்புகள்லாம் ஏடிஎம்கேக்குலாம் பாட கட்டியாச்சு. ஏடிஎம்கே பத்தி பேசிட்டு இருக்கீங்க. ஏடிஎம்கே யார் ப்ரோ பேசுறேன் இப்போ? பாட கட்டியாச்சு அவங்களுக்குலாம். இது 3ஆம் நாள் பால் ஊத்தலாம்னு இருக்கோம் நாங்களே, நீங்க வேற ஏயா? உண்மையிலேயே அந்த 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 ஆகஸ்ட் மாசம் அந்த 20, 21 எல்லாம் வந்துட்டுன்னு வச்சுக்குவேன், களை கட்ட ஆரம்பிச்சிருவோம். ஆமா, பயங்கர இதாயிரும். ஆகஸ்ட் 10ஆம் தேதியில இருந்து திருவிழா கொடி ஏத்தியாச்சு, களை கட்ட ஆரம்பிச்சிருவோம். நானே வந்து மெர்சல் ஐட்டம் ப்ரோ. எப்படின்னா அந்த மாநாடோட வீடியோஸ் எல்லாம் யூடியூப்ல போட்டுட்டு இருக்காங்க ப்ரோ, இதான் லொகேஷன் அப்படின்னு. அந்த வீடியோஸுக்கு எல்லாம் 10,000 20,000 வியூஸ் போயிட்டு இருக்கு ப்ரோ. நீ அதை சொல்லிக்கிட்டு இருக்க, இப்ப போய் கூகுள் மேப்ல மாநாடு நடக்கிறது போய் டிவிகே மாநாடு லொகேஷன் என்ன நடக்குது அப்படின்னு நம்ம சேட்டலைட் வழியா பார்க்கலாம். அந்த மாதிரி போயிட்டு இருக்கு. தசோதார மியூசிக் போட்டு ஒரு எடிட் பண்ணிருப்பானுங்க ப்ரோ அந்த இதுக்கு, ஒரு மாநாடுக்கு. பயங்கரமா இருக்கும் அந்த வீடியோ பார்க்கும்போது, கூஸ்பம்ஸா. ஐயோ அந்த ஒரு நிமிஷம், அந்த அந்த கூகுள் மேப்ல போன ரிவ்யூ எல்லாம் போட ஆரம்பிச்சிட்டாங்க இந்த லொகேஷனுக்கு. நான் அதான் யோசிச்சேன், டே பின் பண்ணீங்க ஓகே, ரிவ்யூ எல்லாம் எதுக்குடா கொடுக்குறீங்க? வேற லெவல்ல இருந்துச்சு. 50 லட்சம் மக்கள் எல்லாம் வந்தாச்சுன்னா கண்டிப்பா நம்ம அடுத்த வருஷம் ஷோர் ஷாட் வின். 50 லட்சம் எல்லாம் வந்தா நம்ம எங்கேயா அர்ஜென்டினாவே பீட் பண்ணிடுவோம். தம்பி, நான் உள்மனசுல இருந்து சொல்றேன், 50 லட்சம் பேர் வருவாங்க. மீனாட்சி அம்மன் தாய்மல் சத்தியமா சொல்றேன், 50 லட்சம் பேர் கண்டிப்பா வருவாங்க. அவ்வளவுதான். இல்ல ப்ரோ, தலைமையே சொல்லும் போது என்ன சொன்னாங்கன்னா, பேசிட்டு இருக்கோம் மீட்டிங்ல, 20 lakhs 22 lakhs வரும்போது நம்ம எதிர்பார்க்கிறோம் மினிமமா அப்படிங்கிறப்போ, அவங்களோட கணக்கே 22 lakhs தான். 22 lakhsக்கு மேல ஒரு ஆள் போனாலுமே அது இதுதான், அதுக்கான முயற்சி தான் எடுத்துட்டு இருக்காங்க. நம்ம இன்னொரு விஷயம் இருக்குதுல, இது நடக்க போறது திங்கக்கிழமை, இதே ஞாயிற்றுக்கிழமை சனிக்கிழமைனா அது வேற. திங்கக்கிழமை அப்படி இருந்தாலும் நம்ம எல்லாம் கூட்டம் சேரும். ஞாயிற்றுக்கிழமைன்னா இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா இருக்கும். அவங்க திங்கக்கிழமை பார்த்து வச்சிருக்காங்க. சோ அந்த ஒரு கிழமை கான்செப்டும் இருக்கு. அந்த சைடுல எல்லாம் வந்து பெருசா ஒண்ணும் இல்ல. விக்ரமண்டே இப்படிதானே எக்ஸ்பெக்ட் பண்ணோம் நம்ம. அது சண்டே இல்ல, விக்ரமண்ட் டேட் இது என்ன இது வந்துச்சு கிழமையில, வியாழக்கிழமை நடந்துச்சு. அப்பவே நம்ம அதெல்லாம் பிரச்சனை இல்ல ப்ரோ. சண்டே சாட்டர்டே வியாழன் அதெல்லாம் இல்ல, அங்க யார் இருக்கா அவ்வளவுதான். இல்லப்பா, 50 லட்சம்னா ஒரு 35 lakhs இல்ல 40 lakhs வரலாம். நான் 50 lakhs டார்கெட் வச்சிருக்கேன், பாப்போம். செஃப் இருந்தாலும்
என்னோட இது செஃப் 20 வந்து எப்பயுமே வந்து ஒரு 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 இதா தான் பேசுவாப்ல. எனக்கு மேல அதனால போட்டிருக்கேன் கண்டுக்காதீங்க. பாருங்க இந்த செஃப்க்கு ப்ரோ வந்து அண்ணன் மேல எப்பவுமே அதெல்லாம் அதீத பாசம். அடிப்போம் பயந்துருவாங்க ப்ரோ மத்த கட்சி எல்லாம் அப்படின்னா. இல்ல அடிப்போம் ப்ரோ. டிஎம்கே இப்பயே சேர்ந்துருவானுங்க டிவிகேயோட டைப் இல்ல அப்படி ஒரு நடந்தா ஒரே ஒரு செகண்ட் இப்பயே